அம்மா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்பா. சக்தி, நீ பட்ட கஷ்டத்தை விடவாமா? என் புருஷன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுவீங்களாப்பா? அதுக்கு நான் ஒண்ணு சொல்லுவேன், கேப்பியாமா? என்னப்பா? முரளிய போய் பாக்குறியாமா? எதுக்குப்பா? உனக்கு நடந்த கொடுமைகளை நேர்ல போய் எடுத்து சொன்னா முரளி கண்டிப்பா நம்ம கேஸ்ல ஆஜராக மாட்டான். அவன் ஆஜராகலைனாலே நம்ம கேஸ் ஜெயிச்ச மாதிரி தான். அப்பா, கோர்ட்ல சிங்க மாதிரி இருக்கிற நீங்களாப்பா ஒரு சின்ன வக்கீல பார்த்து பயப்படுறீங்க? விளிம்புல நின்னுகிட்டு இருக்கிறவன் ஒரு சின்ன பூச்சி கடிச்சா கூட விழுந்துருவேன். அதுதான்மா எனக்கு பயமா இருக்கு. சாரிப்பா, அந்த அயோக்கியம் கிட்ட போய் சரணடைறதுக்கு என் புருஷன்கிட்டயே போய் கொடுமைப்படலாம்ப்பா. சக்தி, முரளி அயோக்கியம் இல்லம்மா. அவன் அயோக்கியன்னு உன்னை நம்ப வச்சேன் பாரு. நான் தான்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா சக்தி, அந்த பூக்காரி கனகு கிட்ட ஆசை காட்டி உங்ககிட்ட முரளிய பத்தி பொய்ய சொல்ல சொன்னதே நான் ஆடின நாடகம்மா. முரளி சத்தியம். எதுக்குப்பா இந்த நாடகம்? அந்தஸ்து வெறி. அவன் ஏழை, அனாதை, என் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராதவங்கிற அகம்பாவத்துலதான் உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சேன். அந்த பாவத்துக்கு தான் ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டான். முரளி, இப்ப கூட ஒண்ணும் லேட் இல்லம்மா. நீ அவங்கிட்ட போய், ஏம்மா? முதல்ல அவர் அயோக்கியன்னு நினைச்சுக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்போ அவர் நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். அம்மாடி. அப்பா, உங்ககிட்ட அவரு என் கல்யாண கேஸ்ல தான் தோத்து போயிட்டாரு. என் விவாகரத்து கேஸ்லயாவது ஜெயிக்கட்டும்பா. மிஸ்டர் ரகுராமன். எஸ் டாக்டர். கல்யாணங்கிற பேர்ல உங்க பொண்ணு ரொம்ப நரக வேதனைப்பட்டிருக்கா. டாக்டர், என் பொண்ணோட தலைவிதியே நாளைக்கு நீங்க கோர்ட்ல சொல்ற சாட்சியத்துல தான் இருக்கு. யூ டோன்ட் வரி. இது உங்க பொண்ணுங்கிறதுக்காக மாத்திரமில்ல, நானும் ஒரு பொண்ணுங்கிறதுக்காக செய்ய வேண்டிய கடமை இது. பி ஷூர் அபவுட் மை ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ டாக்டர். ஏன் முரளி, நாளைக்கு யாரோ ஒரு முக்கியமான சாட்சியை விசாரிக்க போறேன்னு மாமா சொல்லியிருக்காரு. பாவம் மிஸ்டர் ரகுராமன். சாட்சி யாரும் தெரியாம நீங்க எப்படி தயாரா போக முடியும்? அதை கூட கெஸ் பண்ண முடியலன்னா நான் ஒரு வக்கீலே இல்லை. அப்போ யாரது? வேற யாரு? சம் லேடி டாக்டர். மிஸ்ஸஸ் சக்தி விஸ்வத்தோட உடம்ப கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன். சக்தியோடைய உடம்புல சின்ன காயமோ தழும்போ எதுவுமே கிடையாது. She is perfectly all right. என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணான சக்தி தாம்பத்திய வாழ்க்கைக்கு பக்குவப்பட்டுட முடியும்னு நினைக்கிறேன். That's all. வகையிலும் ஒரு பண்பட்ட மனிதர் மிஸ்டர் விஸ்வம் என்று சந்தேகமின்றி புலனாகிவிட்டது. எனவே அவருடன் சேர்ந்து வாழ்வதுதான்
சக்திக்கு நன்மை தரும் என்று கோர்ட்டு தீர்ப்பளித்து விவாகரத்து மனுவை தள்ளுபடி செய்கிறது. ஹலோ முரளி ஹியர். அப்படியா? மிஸ்டர் முரளி, அந்த கொலைக்காரன் விஸ்வத்னால என் தொழிலுக்கே நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? கோர்ட்ல நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் போய். பொய்யா? ஆமா, கோர்ட்ல நான் சாட்சியம் சொல்றதுக்கு முன்னால என்ன ஒரே இருட்டா இருக்கு? ஆயா ஆயா. டாக்டர், விஸ்வம் சக்தியை அணுவணுவா சித்திரவதை பண்ணானா சொல்றீங்க? அது மாத்திரம் இல்ல, இங்க வந்து சக்தியை கதற கதற எடுத்துட்டு போயிருக்கான். மிஸ்டர் ரகுராமன் சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதுக்கும் அவன் தான் காரணம். அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதுக்காக தான் போன் பண்ணேன். வாங்க. சார், முரளி வந்திருக்கேன். முரளி, என்ன மன்னிச்சிருப்பா. அநியாயமா உன்னையும் சக்தியும் பிரிச்ச பாவத்தை செஞ்சுட்டேன். லாயர் அவங்கிட்ட தோத்துட்டேன். பட் ஃபாதர் அவங்கிட்ட ஒண்ணு கேட்கலாமாப்பா? என்ன சார்? என் பொண்ணை அனாதையா விட்டுட்டு போறேன்பா. அந்த கொலைகாரன்ட்ட இருந்து நீதான் Fantastic. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட 2வது கல்யாணம். எங்க முதல் கல்யாணத்தை வீட்டுல நிச்சயம் பண்ணாங்க. இந்த 2வது கல்யாணத்தை கோர்ட்ல நிச்சயம் பண்ணிருக்காங்க. எங்க முதல் கல்யாணத்துக்கும் நான் ஒரு பார்ட்டி கொடுத்தேன். அதான் இந்த 2வது கல்யாணத்துக்கும் நான் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணினேன். திஸ் இஸ் நாட் ஒன்லி a பார்ட்டி பட் a ஸ்பெஷாலிட்டி. என்னடா ஸ்பெஷாலிட்டி? என்னோட அழகான இந்த புது மனைவி தன் கையாலேயே உங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பரிமாற போறா. சக்தி, ப்ளீஸ். என்னங்க அழகான மனைவின்னு சொன்னனே, மறந்துட்டியா டார்லிங்? நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. உன் அழகு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியணும்னு சொல்றேன் சக்தி. அதுக்கு துணி இல்லாம ட்ரிங்க்ஸ் பரிமாறு. பத்துச்சே, உங்க அன்புதான் எனக்கு சக்தியே. இந்த வழக்கில் சக்தி தனது கணவர் விஸ்வத்தை கொலை செய்திருக்கிறார் என்பது தெளிவாக ஊர்ஜிதமாய் இருக்கிறது. எனவே குற்றம் சாட்டப்பட்ட சக்தியின் வயது கருதியும் அவரால் நிரூபிக்கப்பட முடியாத சூழ்நிலைகளை கருதியும் அவருக்கு இந்த கொலை வழக்கில் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.
வா சக்தி. எங்க போயிட்டு இருக்க முரளி? நீதான் அந்த முடிவெடுக்கணும் சக்தி. ஒரு தடவை முடிவெடுத்தேன். உங்களை தவற நினைச்சு என் வாழ்க்கை திசை மாறி போச்சு. இப்ப முடிவெடுக்கிறேன். உங்க அன்பை பெருசா நினைச்சு நீங்க தான் முடிவு சொல்லணும் முரளி.